வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம தொடர்ச்சியாக வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் சீசன் 1 எபிசோட் 10, அதாவது டாபிக் நம்பர் 10 பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா ஒரு 9 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இது 10வது டாபிக். 10வது டாபிக் என்னன்னு பார்த்தா மாநில கல்விக் கொள்கை, அதாவது 2025 ஓகேங்களா? ரைட், ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசினா, நேஷனல் லெவலில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்தா இந்திய அரசு வெளியிட்டது. அதுக்கு எதிராகவும் சொல்லலாம். ஏன்னா அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாநில அரசு என்ன பண்ணாங்க, நம்ம ஸ்டேட் லெவலில் பார்த்தா முருகேசன், ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்தா முருகேசன் தலைமையில் பார்த்திங்கன்னா நம்ம குழு அமைச்சாங்க. அந்த குழு பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தன ரிப்போர்ட் பார்த்தா சப்மிட் பண்ணது. அந்த ரிப்போர்ட்டோடைய வெளிப்பாடு, அந்த ரிப்போர்ட்டோடைய விஷயந்தான் பார்த்தா அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தா நம்முடைய மாநில கல்விக் கொள்கை 2025 சொல்லிட்டு போன வருஷம் பார்த்தா நம்ம வெளியிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ஆர்டிக்கல் நம்ம இந்து இயர் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் இந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க டெல்லி உயர்நீதிமன்ற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பார்த்தா முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஞாபகம் வச்சு, அப்போ யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்னா முருகேசன் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தா என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். குழு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 2022. நம்மளுடைய இன்னொரு விஷயம் தெரியணும், 2020 பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, NEPன்னு சொல்லுவாங்க இல்லையா? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கஸ்தூரி ரங்கனுடைய ரிப்போர்ட் மூலமாக அது வந்தது. சரிங்களா? அந்த பார்த்திங்கன்னா இது 2022 அந்த குழு அமைக்கிறாங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு குழு அமைக்கிறாங்க ஸ்டேட் லெவலில் 2022 ஏப்ரல் மாதம். இந்த குழுவோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 1, 2024 பார்த்தா சப்மிட் பண்ணுறாங்க. ஜூலை 1 பார்த்தா போன வருஷத்துக்கு 3 வருஷம் பார்த்தா சப்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 520 பக்கங்கள் பார்த்தா இது இருக்குது. இவர் நம்ம முருகேசன் கமிட்டி மூலமாக அமைக்கப்பட்ட அந்த விஷயத்தில் பார்த்தா எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிப்போர்ட்டில் 520 பக்கங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே டேட்டா என்ன இருக்குன்னா, முருகேசன் தலைமையில் எத்தனை பேர் பார்த்தோன்னா இருந்தாங்கன்னா 14 மெம்பர்ஸ். சரிங்களா? அப்போ 1+14 பார்த்தோன்னா இங்கே குழுவோட மெம்பர்கள், அதாவது ஒரு தலைவர் ப்ளஸ் 14 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு தான் இந்த கல்விக்குழு, மாநில கல்வி குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முருகேசன் தலைவர், 14 உறுப்பினர் பார்த்தா அதில் காணப்பட்டாங்க. கல்வி சார்ந்து, நிர்வாகம் சார்ந்து நபர்கள் பார்த்தா அதில் உறுப்பினராக ஈடுபட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ முருகேசன் தலைமையான குழுக்கள் எத்தனை பேர்னா மொத்தம் 5 பேர், அதில் 14 பேர் உறுப்பினர், முருகேசன் தலைவர். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். கல்விக்கான கல்விக் கொள்கை பார்த்தா 2025 என்ற பெயரில் எப்போ வெளியிட்டாங்கன்னா ஆகஸ்ட் 8, 2025 பார்த்தா அதை வெளியிட்டாங்க. சரிங்களா? அப்போ அதோட பேர் என்னென்னு பார்த்தா பள்ளி கல்விக்கான கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிய மாநில கல்விக் கொள்கை பார்த்தா பள்ளி கல்விக்கானது ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 8, 2025 பார்த்தா அது ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அதில் பங்கேற்றிருப்பாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அதில் இருந்திருப்பாங்க. இக்கொள்கையோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருமொழி கல்வி தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க. 8ஆம் வகுப்பு வரை பார்த்தா கட்டாய தேர்ச்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட் சேம் டைம் அவங்களுக்கு கல்வி சார்ந்த திறனும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 11ஆம் வகுப்புடைய பொதுத் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், அதை ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த ஆண்டிலிருந்து 2025-26 கல்வியாண்டிலிருந்து. சரிங்களா? இப்போது 2026 மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் எக்ஸாம் அதுவுமே என்ன பண்ணுவாங்க, ஆல் பாஸ் தான் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போது 11th எக்ஸாமுக்குமே பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. அது 2025-26 கல்வியாண்டிலிருந்து அது செல்லாது, ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்த விஷயம் என்னென்னா, 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றல் அடைவு தேர்வு பார்த்தா நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3வது, 5வது, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு திறன் தேர்வு மாதிரி, அதாவது கற்றல் அடைவு தேர்வு, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜாக இருக்காங்கன்னு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். அந்த வெற்றி பள்ளிகள் திட்டம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் வட்டாரம் தோறும் 500 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அது உட்கட்டமைப்பு வசதிகள் பார்த்தா மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வட்டாரந்தோறும் ரீஜனில் பார்த்தா ஒரு 500 ஸ்கூலை செலக்ட் பண்ணி அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாணவர்களுக்கு பார்த்தா என்னென்ன வேணும், அவங்களுடைய வெளி சுகாதாரம், ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்கிற சுகாதாரம் முதல் கொண்டு இன்சைடில் பார்த்தோன்னா கல்வி சார்ந்து அவங்களுக்கு என்னென்ன வேணும், லெபார்ட்ரி அண்ட் தென் என்ன சொல்லலாம்,
கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டு போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மேம்படுத்தி தருவாங்க இந்த ஒரு வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம். அண்ட் தென் 1, 2, 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 மற்றும் 2 மற்றும் 3ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு பயிற்சி அளிக்கப்படும் சொல்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தா 10+2 கல்வி திட்டம், 10வது 12வது கல்வி திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படும். இது வரைக்கும் அதுதான் இருக்கு, நம்மளும் அதை படிச்சிருப்போம். அண்ட் தென் 11வது வயது முதல் ஏஐ மற்றும் ரொபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 11வது வயசு வரைக்கும், வயசுலேருந்தே சரிங்களா, 11வது வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐயோட பயிற்சி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா 11 வயசுல எங்கே இருப்பாங்கன்னா 6th இருப்பாங்க சரிங்களா. 5 வயசுல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும்போது 6th படிக்கும் போதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏஐக்கான பயிற்சியும் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து பார்த்தா தொழில் பயிற்சி மற்றும் என்ன சொல்லலாம் வாழ்க்கைக்கான பயிற்சி வழிகாட்டல் வந்து பார்த்தா மேற்கொள்ளப்படும், ஒரு கைடன்ஸ் மாரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அனைத்து உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு ரத்து. இது நம்ம கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே ரத்து பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்தது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. இப்போயுமே வந்து பார்த்தா இந்த கல்விக் கொள்கையில் மீண்டுமே அதை வலியுறுத்துறாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்குழு முக்கிய அம்சங்களாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த அம்சங்களும் நம்ம இந்த புக்கில் இல்லை. தட் மீன்ஸ் மாநில கல்விக் கொள்கையில் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கிடையாது, ஒரு சில விஷயந்தான் வந்து. பட் நம்ம அந்த மாநில கல்விக் கொள்கை வரும்போது நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சதுனால அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது பாலிசி வெளியிடும் போதே வந்து பார்த்தா நோட் பண்ணதுனால இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 10 பாயிண்ட் கிட்ட இருக்கும். இந்த 10 பாயிண்ட் மெயின்ஸில் அப்படியே கேட்டாங்கன்னா லம்பாக நம்ம எழுதிட்டு போயிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கையில் இருமொழி கல்வி, 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி, 11ஆம் வகுப்பு தேர்வு ரத்து, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 8 வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றலடைவு, வெற்றி பள்ளிகள் திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. எண்ணறிவு எழுத்தறிவு 3 வகுப்புகளுக்கு. அப்புறம் 10+2 கல்வி திட்டம், ஏஐ ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வயசுலேருந்து, ஏஜ் ஆஃப் 11th 9ஆம் வகுப்பு முதல் தொழில் மற்றும் வாழ்க்கைக்கான பயிற்சி மற்றும் ஹையர் எஜுகேஷன் என்ன கிடையாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில கல்விக் கொள்கையில முக்கிய சிறப்பு அம்சங்கள்லாம் நமக்கு இருக்குது. இதோட இந்த மாநில கல்விக் கொள்கை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் 11வது டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.